எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு இசை வெளியீட்டு விழா, அரங்கம் நிறைந்த இசை வெளியீட்டு விழான்னா அது இப்போ நடக்கிற நம்ம மக்கள் நாயகன் அவர்களுடைய இசை வெளியீட்டு விழா தான். அந்த அளவுக்கு ஊர்ல இருந்து அவ்வளவு அன்போடு வந்திருக்கீங்க. எனக்கு இந்த விழாவில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தம்பி லியோ சிவா 2 நாளைக்கு முன்னாடி லியோனி அண்ணனுடைய பர்த்டே. அங்கே நான் பார்க்கும்போது சொன்னார் இந்த மாதிரி படத்தோடைய இசை வெளியீட்டுலாம் இருக்குன்னு. இயக்குனரோ மற்ற யாரும் சைட்ல இருந்து நமக்கு ஒன்றும் அழைப்பு இல்லை. ஆனால் கே ரவிக்குமார் சார் சொன்னார் இல்லையா, இந்த படத்துல ஒரு நாள் நடிச்சா கூட எனக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு. அது மாதிரி இந்த மேடையில எனக்கு கிடைச்சாலே பெரிய சிறப்பு அப்படின்னு எங்களுடைய அன்பு அண்ணன் மக்கள் நாயனுக்காக நான் வந்துட்டேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு விருது வழங்கும் விழா நடந்துச்சு, அண்ணன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விருது வழங்கும் விழால நான் உட்காந்துருக்கேன். பெஸ்ட் காமெடியனுக்கான விருது எனக்கு கொடுக்குறாங்க. யார் எனக்கு விருது கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பக்கத்துல அண்ணன் உட்காந்துட்டாரு. என்ன ரோகோ எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணே நல்லா இருக்கேண்ணே, யாருக்கோ விருது கொடுக்கணுமா கூப்பிட்டுருக்காங்க, எவனுக்கு கொடுக்க போறேன்னு தெரியல அப்படின்னாரு. அவரை நானும் பக்கத்துல உட்காந்துருக்கோம். இப்ப மேடைக்கு என்னை கூப்பிடுறாங்க. அடுத்ததாக சிறந்த நகைச்சுவையாளனுக்கான விருதை பெற ரோபோ சங்கர் மேடை கிடைக்கணும்னு நான் மேடைக்கு போறேன். எனக்கு யார் விருது கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த விருதினை வழங்க மக்கள் நாயகன் அவர்களை மேடை கலைக்கிறோம் அப்படின்னாங்க. 2 பேருக்குமே தெரியாம உட்கார்ந்து பெரிய சந்தோஷம். மேடைக்கு வந்துட்டாரு. அப்ப நான் மேடையில அண்ணன்ட்ட கேட்டேன், ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன். இந்த அரங்கமே அதிர்ச்சு. என்ன கேட்டேன் அப்படின்னா, அண்ணே முன்னாடிலாம் நீங்க பச்சை கலர் மஞ்சள் கலர் இந்த கலருக்கு சொந்தக்காரரே நீங்க தான். ஆனா சமீபத்துல அதே காஸ்டியூம் போட்டா எல்லாருமே என்ன ராமராஜன் டவுசர் போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. ஏன்னா கோடு போட்ட டவுசர் போட்டா ராமராஜன் டவுசர் போட்டுக்கிட்டு தெரியுறீங்க, ராமராஜன் சட்டையை போட்டுக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ஜென்ரேஷன் ஃபுல்லா அதைத்தானே ஃபாலோ பண்றாங்க. ரைட் சைட்ல ஒரு பேண்ட் கலர் இருக்கு, லெப்ட் சைட்ல ஒரு பேண்ட் கலர் இருக்கு, ரைட் சைட்ல ஒரு ஷூ லேஸ் பச்சை கலர் இருக்கு, லெப்ட் சைட்ல ஒரு லேஸ் ஒரு கலர்ல இருக்கு. எல்லாம் உங்களை தானே ஃபாலோ பண்றாங்க இன்னைக்கு ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் ஃபுல்லா. அப்படி நீங்க தானே ட்ரெண்டு அப்படின்னு அதுக்கு அண்ணே ஒரு பஞ்சு சொன்னார் மேடையில. அந்த அரங்கமே அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அட போங்குறவோ இந்தியன் கரன்சியே நம்ம கலர் தானே அப்படின்னாரு. அது மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஸ்பான்டனியஸா அடிக்கிறது. ஸோ இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அவருடைய உங்களை மாதிரி நானும் ஒரு மிகப்பெரிய ரசிகன் அண்ணனுக்கு. வீட்டில் ஃப்ரீயா இருக்க டைம் ஃபுல் அண்ணனுடைய பாடல்கள் தான். பெத்த மனசு சுத்தமடா இந்த மாதிரி வரிசையா அண்ணனுடைய பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விழாவுக்கு நிறைய பெரியவங்களாம் வந்திருக்கீங்க. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்த திரைப்படம் மக்கள் நாயகனோடு நடிக்க வாய்ப்பு இருந்தால் நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல்.